ஹாய், வெல்கம் டு மதி FoodTube. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு புது விதமான சட்னி இல்லை சாம்பார்னு சொல்லலாம். இது பார்க்குறதுக்கு கும்பகோணம் கடப்பா மாதிரி இருக்கும், ஆனால் கம்ப்ளீட்டாக வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இது சாம்பார் மாதிரி நிறைய ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரியே நிறைய சட்னி சாம்பார் வெரைட்டிஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் எல்லாமே சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. உளுந்தம்பருப்பு கடுகு கூட போட்டு தாளித்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். இப்போது ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இதை நல்லா பொடிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை போட்டு முதல்ல வதக்கலாம். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு, அதனால் நிறைய போட்டுக்கோங்க. இந்தளவுக்கு தனித்தனியாக வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதில் போட்டு வதக்கிக்கலாம். அப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி ரொம்ப மசியக்கூடாது, அதனால் ரொம்ப நேரம் எண்ணெயிலே வதக்க தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ இதுக்கு அரைக்க வேண்டியதை நம்ம பார்த்துடலாம். 2 பெரிய சில் தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை எடுத்துக்கலாம். அப்புறமா காரத்துக்கு தகுந்தாப்புல ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது பெரிய மிளகாய். பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக போட்டு அரைச்சாதான் நம்ம தக்காளி வெங்காயத்து கூட சேரும் பொழுது காரம் கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா சட்னி மாதிரி அரைச்சிக்கணும். பார்க்குறீங்கல்ல, இந்தளவுக்கு மைய அரைச்சிக்கோங்க. இப்போ இது கொதிச்சிட்ருக்கு. இந்தளவுக்கு தக்காளி தெரியணும், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் போட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம பொரிகடலெல்லாம் போட்டிருக்கனால திக்காயிட்டே இருக்கும். அதனால் முதலையே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே கலந்துக்கோங்க. இப்போது உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இந்தளவுக்கு நுர கூடி வரும்போது லைட்டாக ரசம்லாம் கொதிக்கலாம். இந்த மாதிரி கொதித்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம இதில் தேங்காய் அதிகம் போட்டுக்கனால ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா டேஸ்ட்டு மாறிடும், நல்லா இருக்காது. அவ்வளோதான், சூப்பரான இட்லி தோசைக்கு பொருத்தமான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை ரொம்ப குட்டி குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் அவ்வளோவா இருக்காது. இது கூட இட்லி பொடி இல்லைனா ஏதாவது கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதி FoodTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.